בזה בכל כוחותיי. כפי שהחיילים שלנו מאוחדים להגן עלינו, כבר שחררנו 124 מחטופינו, ואנחנו מחויבים להשיב את כולם הביתה. இஸ்ரேலிய ராணுவ பிரிவுக்கு எதிராக அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் நெட்சா ஏகுடா பெட்டாலியன் மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டித்துள்ளார். மேற்கு கரையில் வசிக்கும் பலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் பெட்டாலியன் படையினர் நடத்திய மனித உரிமை மீறல்களுக்காக இந்த தடை விதிக்கப்படுகிறது. உயர்ந்த இஸ்ரேல் பாதுகாப்பு படையாக கருதப்படும் நெட்சா ஏகுடாவை ஜோ பைடன் நிர்வாகம் தடுப்பு பட்டியலில் சேர்க்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் மீது பொருளாதார தடை விதிக்கக்கூடாது. எமது வீரர்கள் பயங்கரவாத அரக்கர்களுடன் போராடுகிறார்கள். மேலும் ஐடிஎஃப் அலகு மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் நோக்கம் அபத்தத்தின் உச்சம் என்று நெதன்யாகு கூறியுள்ளார். மேலும் நான் வழிநடத்தும் இஸ்ரேல் அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து வழிகளிலும் செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தடையை எதிர்த்து போராட நாம் தயாராக இருக்கிறோம் என இஸ்ரேல் பிரதமர் தெரிவித்துள்ளார். நெட்சா ஏகுடா வரலாற்று ரீதியாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை அடிப்படையாக கொண்டது மற்றும் அதன் உறுப்பினர்கள் சிலர் பலஸ்தீனர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகங்களுடன் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டில் 78 வயதான பலஸ்தீனிய அமெரிக்கர் ஒருவர் மேற்கு கரை சோதனை சாவடியில் தடுத்து வைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே இறந்து கிடந்ததைத் தொடர்ந்து அந்த பிரிவுக்கு அமெரிக்கா கடுமையான விமர்சனங்களை வைத்தது. பலஸ்தீனிய பிரேத பரிசோதனையில் 78 வயதான உமர் அசாத் உடல்நல குறைபாடுகளை கொண்டிருந்தார். ஆனால் வெளிப்புற வன்முறையால் மாரடைப்பால் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவரது தலையில் காயங்கள், கை கட்டப்பட்டதால், மணிக்கட்டில் சிவந்திருப்பதையும் இறுக்கமாக கண்கள் கட்டப்பட்டதால் கண் இமைகளில் ரத்தம் கசிவதையும் மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அசாத் 4 தசாப்தங்களாக அமெரிக்காவில் வசித்து வந்தவர். அமெரிக்க அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கு பிறகு இஸ்ரேலிய ராணுவம் இந்த சம்பவம் ஒரு கடுமையான மற்றும் துரதிர்ஷ்டவசமான நிகழ்வு, வீரர்கள் தரப்பில் மோசமான முடிவெடுப்பதன் விளைவாக ஏற்பட்டது என்று கூறியது. தற்போதும் பல கொடுமையான மனித உரிமை மீறல்களில் அந்த படையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதனாலே தடை விதிக்க வேண்டும் என அமெரிக்கா தரப்பில் கூறப்படுகிறது. אני אגן בחירוף נפש על צה"ל, על הצבא שלנו ועל הלוחמים שלנו. אם מישהו חושב שהוא יוכל להטיל סנקציות על יחידה בצה"ל, אני אלחם בזה בכל כוחותיי. כפי שהחיילים שלנו מאוחדים להגן עלינו בשדה הקרב, אנחנו מאוחדים להגן עליהם בשדה המדיני. יחד נלחם, ובעזרת השם, יחד ננצח. חג פסח כשר לכל... டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.